லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரின் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் 10 உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். வேட்டையனின் வேட்டைக்கு ரெடியா? இப்ப ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொல்வது ரொம்ப இயல்பாகத்தான். பிரதமர் அவர் 2014 பொறுப்பேற்ற பிறகும் இப்படி ஏற்ற இறக்கங்கள்லாம் இருந்தது. இது அவர் தலைமைக்கான தோல்வியா பார்க்க முடியாது. உள்நிலவரம், மாநில உள்நிலவரத்தை ஒட்டி ஒருவேளை கூட்டணி அமைச்சா கூட ஜம்மு காஷ்மீர்ல காட்சிகள் மாறக்கூடிய தன்மை அப்படின்றப்ப இது எந்த வகையிலும் பாஜகவுக்கு நெருக்கடியாக அமையாதுன்றதான் ரவீந்திரன் துரைசாமி. ஒரு பத்திரிகையில் படித்தேன் சார், ரொம்ப நாளைக்கு முன்னால். மோடி இஸ் த ரீசன் ஃபார் எனி திங் தட் கோஸ் குட், பட் மோடி இஸ் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எனி திங் தட் கோஸ் ராங். இது திட்டமிட்டு எந்த வெற்றி அடைந்தாலும் அது மோடி மேஜிக். அது மோடியால் தான், எல்லாமே மோடியால் தான். ஆனால் நீங்கள் தோல்வி அடைய வாய்ப்பு இருக்குன்னு எக்ஸிட் போலே நான் ஏற்க மாட்டேன். இப்போவே சொல்கிறேன், நான் எக்ஸிட் போல பேஸ் பண்ணி நான் பேசலை. நீங்களே ஏற்க மாட்டீங்க, கருணேஷும் ஏற்க மாட்டார். அது சரி, அந்த சொன்னாதான் தெரியும். நாங்கள் பொதுவாகவே எக்ஸிட் போல் என்பது அது ஒரு நேர்மையான ஒரு கருத்து கணிப்பாக நம்ம பார்க்கல. ஏன்னா அதை கருத்தை அறிவிச்சிட்டு அப்புறம் அந்த ஆக்சிஸ் இந்தியா கூட அழுது இப்போ உங்களுக்கு சாதகமாக தான் இருந்துட்டு இப்பயும் சந்தேகப்படுறீங்க. சந்தேகம்னு சொல்லலை, அதை எப்போதுமே அதை நம்பகத்தகுந்த ஒரு விஷயமா எடுக்கலன்னும் போது தள்ளி தான் வைக்கிற. அது இல்லை, மக்கள் கள நிலவரம். எவ்ரி பிகினிங் ஹேஸ் அன் எண்ட், எவ்ரி எண்ட் ஹேஸ் அ பிகினிங். மோடி பிம்பம் என்கின்ற ஒரு பொய் பிம்பத்திற்கான முடிவுரை எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. அது ஒரு கட்டமைக்கப்பட்ட பிம்பம், அதற்குள் வளர்ச்சி கிடையாது. இன்னொன்று, வெறும் நீங்கள் எக்ஸிட் போல விட்டுருங்க, மற்ற பத்திரிகைகள் எல்லாம் தொடர்ந்து சார் சொன்ன மாதிரி பத்திரிகைகளில் தொடர்ந்து படிக்கும்போது எழுதப்படக்கூடிய ஒரு செய்தி என்ன? இப்போ சார் ரவீந்திரன் சாரோ ஒரு விஷயம் சொல்கிறாங்க, இது யூஸ்வலாக ஆன்டி இன்கம்பன்சி எப்படி உருவாகும்னா சார், ஒரு ஆட்சி நடக்கும், இதை விட பெட்டராக தந்திருக்கலாம் என்று நினைக்கும் போது ஆன்டி இன்கம்பன்சி உருவாகும், அதுதான் யூஸ்வல். ஆனால் இப்போ உங்கள் மேலே உருவாக்கிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, எந்தெந்த விஷயங்களிலெல்லாம் உங்கள் மீது அதிருப்தி உண்டாகி கொண்டிருக்கிறது. ஒரு ஆட்சியை செய்ய சொன்னால் ஒரு மாநிலத்தை 2 கூறாக பிரித்து அவர் சொல்கிறார், ரொம்ப நேக்கா நேஷனலில் அதனுடைய இம்பேக்ட் வேறு. சார் நீங்கள் பார்க்க வேண்டியது அந்த மக்களுடைய இம்பேக்ட் தான். நீங்கள் இவ்வளவு காலம் சொல்லிக்கிட்டு ஏமாத்திட்டு இருந்தது என்ன அப்படின்னா, காஷ்மீர் ஆகோ ஓஹோன்னு வளர்ந்துருச்சு, காஷ்மீர் மக்கள் இதை ஆகோ ஓஹோன்னு ஏற்றுக்கொண்டாங்க. அப்ப அதுக்கு நீங்க பதில் சொல்லணும்ல. சோ இப்ப 370 நிலைப்பாட்டுக்கு எதிரான ஒரு தீர்ப்பை மக்கள் கொண்டு வந்துட்டாங்க. எந்த மக்களும் உங்களுக்கு ஒரு தனி சுதந்திரம், ஒரு தனி உரிமை ஏதாவது ஒரு விஷயத்தில் தரப்பட்டு, நீங்க ஒரு நிர்வாகத்தில் பயணிக்கிறீங்க, உங்களுக்கு ஏற்கனவே ஒரு தனி உரிமை தரப்பட்டு அதை எந்த காரணம் கூட நான் பறித்தரம்பது நீங்க ஏற்க மாட்டீங்க. இதான் யதார்த்தம். அப்ப அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ், ஒரு அறிவு கொண்ட எந்த சமுதாயமும் அதை சிந்திச்சா அழகா புரியும். ஆனால் அதை நீங்க பிரதமர்ன்ற அந்த புள்ளியில் மட்டும் வைக்க முடியாதுன்றத ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொல்றது. அவர் தொடர்ந்து 2014, 19 அவர் சொன்னது மோடி அவர்கள் லீடர்ஷிப்னா மக்கள் வேறையா பார்ப்பாங்க. நான் சொல்றேன், அதை ஏன் மோடி மேலேயே வைக்கணும்னு நான் சொல்றேன். இதுவரை இது மாதிரியான ரீஜனல் சப்ஜெக்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா. இப்ப ஹரியானா என்றால் விவசாயம் பற்றி பேசப்படுவது, ஜம்மு காஷ்மீர் என்றால் அப்ரகேஷன் ஆஃப் 370, அந்த ஆர்டிகல் 370 அப்ரகேட் பண்ணதுக்கு பின்னாலையும், அதே மாதிரி பிப்ரவரியில் நோட்டிபிகேஷன் கொடுத்து ஜூலையில் அதை அறிவிச்சாங்க பாருங்க. ஈவன் ஒரு சீஃப் செக்ரட்டரி அப்பாயின்ட் பண்ணணும்னா கூட ஹோம் மினிஸ்ட்ரியுடைய நோடு வேணும். அது எந்த அளவுக்கு உள்ள பாயிருங்க. நீங்க சொன்ன காரணம் வேற, மற்ற ஸ்டேட் மாதிரி இணைக்க போறேன் நீங்க. ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி இருந்த ஸ்டேட்டஸை, ஒரு ஸ்டேட்டை மற்ற ஸ்டேட் மாதிரி இணைக்க போறேன் நீங்க. ஆனா மற்ற ஸ்டேட்டை விட டவுனா போய் அந்த ஸ்டேட்ல ஒரு சிஎம்க்கு எந்த பதவியும் இருக்காது. இன்னைக்கு உமர் அப்துல்லா விட போட்டிருக்காரு பாத்தீங்களா. வர பாயிண்ட் வரேன், உங்க கொஸ்டின் நான் வந்துடுறேன். இப்ப அந்த அளவுக்கு நீங்க பண்றீங்க இல்லையா, இதுவெல்லாம் பேசு பொருள் ஆகிறது என்றாலே மோடி பிம்பம் உடைகிறது என்ற அர்த்தம். அங்கதான் வர்ற பாயிண்ட்டுக்கு. இதுவரை அதுதான் பத்திரிகையில் எழுதியது என்னன்னா, இதுவரை நேஷனலிசம், இந்துத்துவா, மதத்தை பாரு, கோயிலை கட்டப் போகிறோம், ராமர் கோயில் என்றெல்லாம் பெரும்பான்மை இந்துக்களையும் சிறுபான்மை மக்களையும் எல்லோரையும் சேர்த்து ஏமாற்றி வந்தார்கள். இன்றைக்கு பேசு பொருளாக எது மாறுகிறது என்பதை கவனித்தாலே அந்த மோடி பிம்பம் என்பது தோற்று வருகிறதுன்னு புரியும். இப்ப 2 பாஜகவினுடைய கோர் ஐடியாலஜி, அதன் மீதும் ஒரு அடி விழுந்திருக்கு, பிரதமர் மீதான இமேஜும் விழுந்திருக்கு. இன்னைக்கு உங்களுக்கு அந்த ஐடியாலஜி இதெல்லாம் தூக்கி தூர வச்சுட்டு எங்களுடைய ரீஜனல் ப்ராப்ளம் என்னன்னு மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்களோ. இன்னைக்கு வினேஷ் போகட்ட பேசுறாங்க அப்படின்னா, எங்கள் மண்ணின் மைந்தர் ஒரு மகள், எங்க மண்ணுடைய மகளை நீங்க அவமானப்படுத்திட்டீங்கன்னு மக்கள் வேதனைப்படுறாங்க. எங்க ஜாட் இனத்தை நீங்க அவமானப்படுத்திட்டீங்கன்னு மக்கள் வேதனைப்படுறாங்க. இந்த கவு விஜிலாண்டின்னு ஒரு கும்பல் இருக்கு பாருங்க, அந்த மோனு மனேஸ்வருடைய ஆட்கள், இவர்கள் எல்லாம் ஆதரவு. ராஜஸ்தான் போலீஸ் தேடிக்கொண்டிருக்கும் பொழுது ஹரியானாவில் ஆதரவு கொடுத்தார்கள். ராஜஸ்தான் போலீஸ் கொலைக்கு தேடிக்கிட்டு இருக்குது. அவர்கள் கவு விஜிலாண்டி இதெல்லாம் மக்கள் பார்த்து எங்கெங்க பகுதியில் இதெல்லாம் பிரச்சனை, எங்கெங்க பகுதியில் விவசாயிகள், லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் 700 விவசாயிகளை காவு வாங்கிய 3 farm laws,
அப்ப அங்க இது பேசு பொருளா ஆகுதுனாலே பேசலாம். மோடி பிம்பம் சுக்குநூறாக நொறுங்கி விட்டது என்று அர்த்தம். பேசலாம். ரவீந்திரன் துரைசாமி நான் மீண்டுமே வரணும். ஆனா நினைவூட்டலுக்காக புகாரி அவர்கள் சொல்வது, நீங்க அப்படி லீடர்ஷிப் ஸ்டேட் வைஸ் நடக்கிற பாலிடிக்ஸ் அப்படிலாம் பிரிக்க முடியாது. இந்த பின்னடைவுக்கு டெல்லியிலிருந்து மத்திய அரசு பிரதமர் முன்னின்று என்ன நிலைப்பாடு எடுத்தாரோ அதுதான் இங்க ரிஃப்ளெக்ஷனை ஏற்படுத்தி இருக்குன்னு நம்ம பேசலாம். அடுத்த சுற்றுல பேசலாம்னு நினைக்கிறேன். லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரின் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் 10 உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். வேட்டையனின் வேட்டைக்கு ரெடியா?